முதலில் காங்கிரஸ் பேரியக்கத்தை தொடர்ந்து ஆதரித்து வந்த தொலைக்காட்சி தோழர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எங்களை ஆதரிக்காமல் விமர்சனம் செய்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களின் வெற்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த தேசத்துடைய முகமாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், எங்களுடைய என்றென்றும் தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தியாகத்தின் திருவுருவம் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களுக்கும், தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்று வந்திருக்கின்ற எங்களுடைய வெற்றி வேட்பாளராக இருந்த, தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக, தமிழ்நாட்டின் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்க இருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இடைத்தேர்தலில், கடந்த தேர்தலில் விஜயதரணி பெற்ற வாக்குகளை விட 12,000 வாக்குகள் அதிகமாக பெற்று பெருவாரியான வெற்றி பெற்றிருக்கின்ற இடைத்தேர்தல் வேட்பாளராக இருந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய மக்கள் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாடு என்பது மகாத்மா காந்தி அவர்களால், ஜவஹர்லால் நேரு அவர்களால், பல தலைவர்களால் உருவாக்கப்பட்ட தேசம். எல்லோருக்குமான தேசமாக, எல்லோருக்குமான நாடாக, எல்லோருக்குமான மண்ணாக இருந்த இந்தியாவை கூறுபட நினைத்த, சீர்குலைக்க நினைத்த பாசிச சக்தி பாஜகவிற்கும் மோடிக்கும் ஒரு படிப்பினையை இந்திய தேசத்து மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். தனி பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார் மோடி. இது ஒருபோதும் நடக்காது. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய தலைவர்கள் எல்லாம், இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் புதுடெல்லியில் கூடி முடிவெடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் யாரை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, அயோத்தியில ராமர் கோவிலை அவசர அவசரமாக கட்டி அது முழுமையாக பூர்த்தி செய்யாமல், முழுமையடையாமல் கும்பாபிஷேகம் செய்து திறந்தார்கள். அதற்கு அங்க இருக்கின்ற சங்கராச்சாரியர்கள், மடாதிபதிகள் எல்லாம் கடுமையாக எதிர்த்த பொழுதும், இந்த ராமர் கோவில் என்பது மக்களுக்கான, நாட்டுக்கான கோவில் இல்லை, இது மோடியுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் என்று எச்சரித்தார்கள். அந்த அடிப்படையில் ராமர் கோவில் அமைந்துள்ள தொகுதியே ஃபைசாபாத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இனி வரும் காலங்களில் இந்த RSS சித்தாந்தம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடியை ராமரும் கைவிட்டு விட்டார். தமிழ்நாட்டிற்கு வந்து விவேகானந்தரை நாடினார், விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார். இந்தியா கூட்டணியுடைய வெற்றி கடந்த தேர்தலை விட வாக்கு சதவிகிதம் இந்த தேசம் முழுவதும் உயர்ந்திருக்கிறது. பாஜகவுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. இதுதான் இந்த தேர்தலில் நம்முடைய மக்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு. சில இடங்களில் 36 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 301 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 5000 வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகள், இரட்டை இலக்கம் உள்ள தொகுதிகள் எல்லாம் இழந்திருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது
யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பதற்கான மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. இந்திய மக்கள் பாஜகவையும் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர்கள் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், அதை பற்றியெல்லாம் குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டின் முகமாக இருப்பார்கள். குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற தளபதி அண்ணன் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களை போன்று எல்லோரையும் அரவணைத்து தினம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு எங்கெங்க பிரச்சனை இருக்கிறது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய 27 நாட்களாக காலையில் முதல் தொலைபேசி முதலமைச்சர் பேசுவார். இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று. அந்த அளவிற்கு கண்ணும் கருத்தமாக எல்லா வேட்பாளருக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் எடுத்த முன்னெடுப்பு முயற்சி தான் 40 நமதே என்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். சந்திரபாபு நாயுடு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னைக்கு நடைபெறும் இல்ல, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நான் இப்ப தொலைக்காட்சியில பார்த்தோம். அவர் சொல்றாரு, நான் சந்திப்பேன், போயிட்டு கூட்டத்தில் கலந்துக்குவேன். அதே நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, கட்சி என்பது நிரந்தரம் இல்லை, வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை, மக்கள் தான் முக்கியமானவர்கள், மக்கள் நலனுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறார். மக்கள் நலனுக்காக அவர் எதையும் செய்ய முடிவு செய்திருக்கிறார் என்றால் மக்கள் நலனுக்காக பிஜேபியை அவர் நிராகரிக்க வேண்டும், மோடியை நிராகரிக்க வேண்டும். ராமரே விவேகானந்தரை நிராகரித்த பிறகு சந்திரபாபு நாயுடு இதற்கு அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. இந்தியா கூட்டணி வந்து மத்தியில் ஆளுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அது எங்க தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. நேற்று எங்க தலைவர் ராகுல் காந்தி அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும் பொழுது தெளிவா சொன்னாரு, எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்களை கலந்து ஆலோசித்து பிறகு நாங்கள் முடிவை அறிவிப்போம் சொல்லியிருக்காரு. அதான் சொன்னாங்க, ராமரும் விவேகானந்தரும் கையை விட்ட பேர் அவங்க கூட எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். எங்க தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. தற்போதைய வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் கூட ஒரு சில எதிர்க்கட்சிகள் வந்து இவிஎம் மிஷின் மேல வந்து குறை சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு இவிஎம் மிஷின் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுது இல்ல? அதாவது எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் அவங்க விளையாடி இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எங்கெங்கெல்லாம் விளையாட முடியுமோ விளையாடி இருக்காங்க. அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு. என்ன சொல்றீங்க? நாங்க வெறும் 36 வாக்கு வித்தியாசத்திலும் 301 வாக்கு வித்தியாசத்திலும் ஆயிரங்கள் வாக்கு வித்தியாசத்திலும் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறோம். அதுக்காக எங்களை ஆதரிக்கலன்னு சொல்ல ஆதரிச்சிருக்காங்க. அதனால தான் காங்கிரஸ் உடைய வாக்கு சதவிகிதம் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இந்தியா முழுவதும் உயர்ந்திருக்கிறது. இல்ல, இப்போ தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக மோடி என்னென்ன சொல்லுகிறாரோ மோடி எழுதி கொடுத்தா தேர்தல் ஆணையம் படிக்குது. மோடி என்ன சொல்றாரு அதான் தேர்தல் ஆணையம் செஞ்சது. இந்த 7 கட்ட தேர்தல் யார் எழுதி கொடுத்தது? யார் இந்த தேதியெல்லாம் பிக்ஸ் பண்ணது? முதல் கட்டம் எங்க நடக்குதோ அங்க பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாரு அவரு. முதல் கட்டம் எங்கெங்க நடக்குதோ எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதோ 7 முறை 8 முறை போய் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. அப்ப அதெல்லாம் முதல் கட்டமா அறிவிக்கிறாங்க. மோடிக்கு எப்படி தெரியும் இது முதல் கட்ட தேர்தல் இங்க வரப்போகுது, நம்ம 7-8 முறை போய் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு? அப்ப 7வது நடக்கிறது 6வது நடக்கிறதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் போவே இல்லையா அவரு? அப்ப எப்படி தேர்தல் ஆணையம் சொல்லாம தெரியுமா? இல்ல இவர் எழுதி கொடுக்கறத தேர்தல் ஆணையம் படிக்குதா? ஏங்க, அவரு 400 தொகுதிகள்னாரு, 400 தொகுதிகள் வெற்றி பெறுவோம்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்ட தேர்தல் முடியும் போதும் அந்த 400 எல்லாம் மறந்துட்டு 350னாரு. அப்புறம் பிஜேபி தலைமையில் ஆட்சினாரு, பிஜேபி ஆட்சினாரு. நேற்றுக்கு முதல் முறையா வாழ்த்து தந்திருக்காரு, என்டிஏ ஆட்சின்றாரு. சந்தர்ப்பவாதி தானே மோடி, எப்படி வேணாலும் பேசுவாரு. கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அங்க ஆட்சியில நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் நடைபெற்ற ஒரு தேர்தல்ல பாதிக்கு அதிகமான சீட்டுகள்ல நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன காரணம்?
அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆய்வு செய்யும். அந்த மாநிலத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் தகவல் இல்லை. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா 2019 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு மோடி. மோடிக்கு செல்வாக்கு இருக்கு, பாஜக செல்வாக்கு இருக்குன்னா 10 ஆண்டுகளாக பிரதமரா இருந்தவர் ஒரு பாஜகவின் ஒரு பிம்பம் என்று அவரை முன்னிறுத்தினாங்க. 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் 2019 தேர்தல் வெற்றி பெற்ற மோடி எங்களுடைய சாதாரண ஒரு தோழர் தொண்டரை அங்க நிறுத்தினோம் அஜய் ராயின்னு, அவர்கிட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற முடியுதுன்னா அப்ப 4 லட்சம் பேர் எதற்கு அவருக்கு வாக்களிக்கல? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. வாரணாசிலேயே, உத்தரப்பிரதேசத்திலே காசி வாரணாசி அவர் பேசும் போதெல்லாம் அந்த காசி வாரணாசி உச்சரிக்காம பேச மாட்டார். அப்ப பேசினவருக்கு 4 லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டிருக்காங்களா, அவர் வாக்கு இல்ல. அப்ப இந்தியா முழுவதும் இந்த நிலை தான். இவிஎம் மிஷினை பத்தி சொன்னீங்க. இப்ப இவிஎம் மிஷின்ல எங்கெங்கெல்லாம் விளையாட முடியுமோ, எங்கெங்கெல்லாம் தவறு பண்ண முடியுமோ அங்க பண்ணியிருக்காங்க. ஆதாரங்கள் இருக்கு, இன்னும் வரும். எதற்காக வாக்குகள் என்னும் மையங்கள்ல நேற்றுக்கு திடீர்னு தாமதப்படுத்தினாங்க 3 மணிக்கு மேல? என்ன காரணம்? அப்ப தேர்தல் ஆணையம் ரொம்ப தன்னிச்சையா செயல்படுறாங்களா? அவங்க சுதந்திரமா செயல்படுறாங்களா? அதுக்கப்புறம் எங்க தலைவர்கள்லாம் போய் புகார் பண்ண பேரு என்ன ஆரம்பிச்சாங்க. பல கருத்து கணிப்புகள் இன்று பொய்யா இருக்குது. அந்த கருத்து கணிப்பு நடத்தியவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. மோடியால் திணிக்கப்பட்டது. இல்லைன்னா உங்களுடைய ஊடக தொலைக்காட்சி உரிமையாளர்கள்லாம் பிடிச்சி ஈடியை வச்சு உள்ள போட்டிருப்பாரு, மிரட்டி இருப்பாரு. ஆகையால அவர் எழுதி கொடுத்த ஃபிகர் எல்லாம் சொல்லிட்டாங்க. பல இடங்கள்ல பாஜக 2ஆம் இடம் வந்திருக்கு தமிழகத்துல. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது பாஜக ஓட்டு இல்லைங்க, அது எல்லாமே பாமக ஓட்டு. நேற்று கூட புள்ளி விவரத்தோட சொன்னேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டெல்லாம் தன்னுடைய ஓட்டுன்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. 7%, 8% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. அவங்க 2வது இடம் வந்த இடம்லாம் பாருங்க, பாமகவுடைய வாக்கு வங்கி இருக்கிற இடத்துல தான் வந்திருக்காங்க. மீறி வேற இடத்துல ஏன் வர முடியல அவங்களால? நீலகிரியில என்னங்க தென் சென்னைலாம் யாருடைய வாக்கு வங்கி? வன்னியர்கள் எவ்வளவு இருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. சரிங்க, நீங்க வன்னியர்கள் வாக்கு வங்கி எல்லாம் எடுங்க. வன்னியர்கள் வாக்கு வங்கி எந்தெந்த தொகுதியில இருக்கோ அங்கெல்லாம் 2 இடம் வந்திருக்காங்க. அது வன்னியருடைய வாக்கு வங்கி, பாமகவுடைய ஓட் பேங்க். அதுல போயிட்டு இவங்க வாங்கிட்டு அவங்க ஓட்ட போய் நான் 2வது இடம் கூவிட்டு இருந்தாங்கன்னா விலை போகாது. ஆபத்தான விஷயம் அது. இந்த நாட்டில் ஏதோ ஆபத்தான விஷயம்னா நாம் தமிழருக்கு ஏமாந்து போய் இளைஞர்கள்லாம் வாக்களிக்கிறாங்களோ அதை விட ஆபத்தான செய்தி எதுவுமே கிடையாது. அவரும் ஒரு பிரிவினைவாதி தான், ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை இல்லாதவர் அவரு. கோவையில அண்ணாமலையோட தோல்வி எப்படி பாக்குறீங்க? பிரியாணியை ரெடி பண்ணி வச்சிருக்காரு, தேதி குறிக்க போறோம், நீங்க எல்லாம் வந்துருங்க, ஆடு ரெடியா இருக்கான் சொன்னார்ல அவர் முன்னாடி. வர சொல்லுங்க, நாங்க எல்லாம் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம்னுட்டு ஒரு நாள் தேதி குறிச்சிட்டு சொல்றோம். எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டிட்டு போக போறோம். அவர் தயாரா இருக்க சொல்லுங்க, நாங்க தேதி குறிச்சிட்டு சொல்றோம்.